அடுத்த நிகழ்ச்சி வகுப்பு 3 மருதம் மாணவர்கள் பங்கு பெறும் இயற்கை நல்லவர்களா கெட்டவர்களா. இந்த தலைப்பை கேட்டோன்னே உங்களுக்கு 2 கேள்வி எழலாம். இயற்கை நல்லவர்களா கெட்டவர்களா, இலக்கணப்படி அது சரியான தலைப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இரண்டாவது, இயற்கை பொதுவாக நல்லதாக தானே இருக்கும், இயற்கை கேடு விளைவிக்கும் என்பது ரொம்ப அரிது. ஸோ இயற்கை நல்லது தானே, அப்புறம் என்ன இந்த கேள்வி அப்படின்னு ஒரு இரண்டாவது கேள்வி எழலாம். அந்த 2 கேள்விகளுக்கும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நாம் விடை காணலாம். வாருங்கள். ஏன் இந்த உலகம் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? இந்த 5 பூதங்களும் ஏன் இவ்வளவு மோசமாகவும் கொடூரமாகவும் இருக்கிறார்கள்? இவர்களை குற்றவாளியாக்கி பதில் கேட்டால் எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். முதலில் நீரோடு ஆரம்பிக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் நீர் நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. கனம் நீதிபதி அவர்களே, இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கும் தண்ணீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்த நீர் இப்போது பாட்டிலில் அடைத்து விற்கும் நிலை வந்துவிட்டது. காரணம், நீர் அசுத்தமாகிவிட்டது. சுத்தமான நீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான நீரால் கால்ரா, விஷை காய்ச்சல் மற்றும் பல நோய்கள் பரவுகின்றன. இந்த நோய்களால் மக்கள் இறக்கிறார்கள். அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கனம் நீதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தத்தை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? ஐயா, நான் மேகத்தில் இருந்து சிறு துளிகளாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறுகளாக ஓடினேன். ஆனால் என்னை அசுத்தமாக்குபவர் மனிதர்களை. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள் கொட்டி அசுத்தமாகுபவர் மனிதர்களை தானே. என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திறந்த வெளி கழிவிடமாக மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். அப்ஜெக்ஷன் மேலால், இந்த நீர் பெரிய சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றது. அதனால்தான் இது மனிதர்களை குறை கூறுகின்றது. மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்கு தான் நான் படைக்கப்பட்டேன். நானாக அசுத்தமடையவில்லை. அசுத்தமாகும் என்னை சுத்தப்படுத்தவும் யாரும் நினைக்கவில்லை. நானாக அசுத்தத்தை தேடி போகவில்லை. மனிதர்களை என் மீது அசுத்தத்தை கொட்டுகிறார்கள். நான் சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணம் இல்லை. நில அதிர்வுகளால் அவ்வாறு மாறினேன். எனவே இவ்வுலகில் நிலத்தையும் சேர்த்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன குழப்பமாக இருக்கிறது? ஆமாம் நீதிபதி, எனக்கும் குழப்பமாக இருக்குது. எதற்கும் நிலத்தை கூப்பிடுவோம். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலங்குகளையும், ஏன் இந்த நீரையும் கூட நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்றும் அழைக்கிறார்கள். என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது ஐயா. நீங்கள் தானே நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறீர்கள்.
இந்த குற்றச்சாட்டிற்கு உங்கள் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது என் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டிவிடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீது துளை போட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், தங்கம் எடுப்பவனும் என்னை தோண்டுகிறான். பிளாஸ்டிக் கழிவுகள் என் மேற்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின்பு என் நில அடுக்குகள் நகராதா? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான என் அடுக்குகளை மனிதன் தூண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் சேர்த்து கொண்டு விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவர் என்ன? என் ஆசிரியர் விடைத்தாளை திருத்துவது போல் இல்லாத குறையை கண்டுபிடிக்கிறாரே. நெருப்பை கூப்பிடுங்கள். நெருப்பு, நெருப்பு, நெருப்பு. நான் சொல்வது எல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தில் நிலநடுக்கமும் நீரில் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கின்றது. இதற்கு நெருப்பு தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்கு உள்ளே தீக்குணம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். இந்த நீரை வேகமாக மாற்றி மழையை பொழிய செய்வதும் என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்காக தான் என்னை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். மென்மையான சமையலுக்கும் என்னை பயன்படுத்துகிறார்கள். செய்யும் தவிர ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது காற்று கலந்து வீசுகிறேன். இதற்கு நான் காரணமல்ல, மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்றையும் ஒரு வாதியாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். என்னையா இது? தமிழ் பாடத்தை விட குழப்பமாக இருக்கிறது. காற்றை கூப்பிடுங்கள். காற்று, காற்று, காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று சொல்கிறீர்களா? ஆமாம் யுவர் ஆனர். ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்தேன். ஆனால் இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரி அமில வாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாக சொல்கிறீர்கள். அதை நாம் மாசு கட்டுப்பாடு வாரியம் கொண்டு சரி செய்கிறோம். கட்டுப்படுத்துவது பெருமையாக சொல்கிறார். தொழிற்சாலையிலிருந்து புகை வருகிறது. காடுகளில் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. டயர்கள் எரிப்பதால் புகை வருகிறது. அவை எல்லாம் என்னோடு கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட்டு புகை நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழிக்கு சேர்த்து கொள்ள நினைக்கிறது. எனவே ஆகாயத்தையும் சேர்த்து கொள்ள தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் பாடம் நடத்துவது போல் உள்ளது. ஆகாயத்தை கூப்பிடுங்கள். ஆகாயம், ஆகாயம், ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கு செய்ய முடியும்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். பாதிக்கப்பட்டதை
தீர விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதனால் மாசு ஏற்படுகிறதா? ஆம் யுவர் ஆனர், அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதனால் பாதிப்பு இருக்குது யுவர் ஆனர். இந்த காற்று மனிதனால் மாசை படுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடை உள்ள ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது. இதனால் என் வழியாக சூரியனின் ஊதா கதிர்கள் பூமியை தாக்கி வருகிறது யுவர் ஆனர். மேலும் கடலில் இருந்து நீராவியை மேக முட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கரும் புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட் புகை வான் மண்டலத்தை சீரழிக்குது யுவர் ஆனர். மனிதர்களின் ஆராய்ச்சியையும் சாதனைகளையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து மண்ணை ஆராய்ச்சி செய்வது சிறப்பு. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரமிடுகிறார்கள். அதிகமாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என்று உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் உபயோகித்து என்னை பாழாக்குவது மனிதர்கள்தான். பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள்தான். இல்லை, மனிதர்கள்தான். மனிதர்கள்தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். பொதுமக்களே, உங்கள் முடிவு என்ன? வாதத்தையும் கேட்ட பிறகு மனிதனின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இயற்கையை மாசுபடுத்தும் என்ற வாதத்தை அப்படியே ஏத்துக்க முடியாது. மனிதனின் பழக்க வழக்கம் அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் போன்றவை மிகவும் பெருகி வருகிறது என்பது உண்மை. இந்த 5 பூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். இதற்கு தண்டனையாக மனிதர்களே இதை புதிய தொழில்நுட்பம் கொண்டு சரி செய்ய வேண்டும். மாசில்லாத உலகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். நம் உலகத்தின் இன்றைய நிலைக்கு இயற்கைதான் காரணமா? அவர்களையே குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கும் ஒரு வித்தியாசமான முயற்சி இது. நல்ல அருமையான தலைப்பு மற்றும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நாடகத்தின் ஆரம்பத்தில் 2 கேள்விகள் எழுப்பியிருந்தோம் அல்லவா? அதற்கு 2க்கும் விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். நாடகத்தில் பங்கேற்றோர் தருணிகா ஜெயபிரகாஷ், ஆருஷ் கோதண்டராமன், பிரணவ் ஜெயக்குமார், அற்புதா கண்ணன், யஷ்விகா சாய் தியாகராஜன், மோனிஷா, சஷா சதீஷ், ஹுதா ஜுல்ஃபிகர் அலி, மிதுல் அர்ஜுன் பாபு, இஷான் தான்ஷிக், ரோஹன் இமானுவேல், ராஜ்குமார் பிரீத்தி. ஆசிரியர்கள் சொர்ணா கிருஷ்ணன், விமல் குமார். நன்றி. மீண்டும் ஒரு கைத்தட்டல். அரங்கம் அதிர கைத்தட்டல். நன்றி.